ஹாப்பி நியூ இயர். ஹலோ. ஏன் நிறுத்திட்டீங்க? நான் கேட்க கூடாதா? ப்ளீஸ் பாடுங்க, நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு எனக்கு தெரியல. நியூ இயர்ஸ் டே ரொம்ப நல்லா கொண்டாடினீங்க போல் இருக்க. ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா எங்களே மறந்துடுவோம். நேத்தும் எங்களை மறந்துட்டோம். அந்த மறுதியில எனக்கு மறக்காம புது வருஷ வாழ்த்து சொன்னீங்க. நேத்து வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் மட்டும்தான் செய்ய தெரியும்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வாழ்த்தவும் தெரியும்னு. புதுசா வந்திருக்கீங்களே, வரவேற்க வேண்டாமா? எங்க தெரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தப்பா நினைக்கலனா நீங்க மெட்ராஸ் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் வரும்போது சொல்றேன். உங்களை பத்தி அதான் அன்னைக்கே சொன்னனே, என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க நடந்த ஊழலையும் அக்கிரமத்தையும் தாங்க முடியாம சூப்பர்வைசர் அடிச்சிட்டேன். அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தான் கோவக்கார போல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும். இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் பாடுங்க, ப்ளீஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுனீங்க. கிண்டலா? சேச்சே, அழகும் திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும். ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. பாராட்டம் போது தான் பெரிய தப்பு. ஒரு ரவுடி குடிச்சு வந்து, டேய் நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். நான் புளியோரை சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு கிண்டல் செய்யவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நல்லா பேசவும் தெரியும்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, நான் வர்றேன். ஏண்டா லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு வேடிக்கை பாரு. டேய் சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு காட்டணும்னு சொல்லுவாங்களா? நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீடா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு கேட்கல, தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன். நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறா பாப்போம். சரிடா, நடிச்சு காட்டு. அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ, அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்யே, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு. अरे घरों तो नमस्ते बोलो, नमस्ते। हमको बहुत भूख लगी है। अच्छा, आप सब लोग हमारा मालिक है। पैसे है, पैसे नहीं। अच्छा, पैसे नहीं, तो सब कुछ हमारा नौकर है। नौकर 1 2 3
ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுடா, கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னத்தான் பிடிச்சிருக்கான். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. இதை விட்டுறதுக்கு இதெல்லாம் ஓல்டு பாட்டா. இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி. இப்படி வா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன சும்மா இருக்க? போய் பண்ணிட்டேன். ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது. நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றோம். சும்மா ஒரு ஜாலிக்கு தானே, போய் பண்ணிட்டேன். ஏண்டா நிறுத்திட்ட? நல்லா இருக்குடா, கண்ணியும் பண்ணா பாடுறா. இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன். ஏ வாசு, வாடங்க. என்ன சார்? ஆமா, நோக்கு ஒரு தங்க இருக்காளோன்னு. ஒண்ணு என்ன சார், 2 இருக்கு. தெரியறதுடா, கல்யாண வயசுல. மீனான்னு ஒரு தங்கச்சி. இன்னைக்கு தெரிஞ்சவங்க பையன் ஒருத்தர் இருக்கான். BA வரைக்கும் படிச்சிருக்கான். வேலை பிரைவேட் கம்பெனில. பேசி முடிச்சு விடாமா? என்னடா யோசனை பண்ற? இதெல்லாம் அப்பப்போ முடிச்சுடணும்டாம்பே. புரியுறதோ? புரியாம என்ன சார்? எதையுமே அதுக்கான வசதி இருந்தா தானே சார் யோசிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படா? நோக்கு கவலை இல்ல. என்ன நீ ஆம்பளை பையன், பொம்மை நாட்டிகளுக்கு விலாசம் வேணும்டா. இதெல்லாம் நோக்கு தெரியாது. நீ சின்ன பையன். நாளை வீட்லயே இரு. புள்ளாண்டானோட அம்மா அப்பா வருவா, அவளை அழைச்சிட்டு வர்றேன். லைட்டா சொஜ்ஜு புஜ்ஜு செஞ்சு வச்சுக்கோ. எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா வளர்ச்சிக்குள்ள தேவை இப்பதான் புரியுது. இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலயும் கலை ஆர்வத்தை தூண்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், யாரது? சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம்.
ஆமா. அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம். டைட்டில் வராத செலவுகள், 5 டூயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப், உனக்கு ஹீரோ லுக். உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயம். ஹலோ, யார் பேசுறது? என்னது? 1000 வேணுமா? காலையில தானே 9000 கொடுத்தேன். என்னது? திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா. ஆமையா. என்னது? 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார், 1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையும் தள்ளி போடணும். ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாப்பா, பேர் கெட்டு போயிடு. நடிக்க வந்தவங்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதுதானே அதுதானே. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. என்ன நடிகர் சார், அப்படியே உட்காந்துட்டீங்க? நடிக்கிறதுக்கு மூடுக்கு வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? பறி கொடுத்துருமோன்னு தான் பயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. சொன்னா பணமா கிடைக்க போகுது. பணமா? ப்ளீஸ், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லையா? ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. செலவுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னு எழுதியிருக்காங்க. எப்படியும் நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு யார் தரப்போறா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் இல்லையா? எவ்வளவு சீரியஸான மேட்டர், என்கிட்ட சொன்ன என்ன? இதை வச்சு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்புங்க, அப்புறமா மீட்டுக்கலாம். வாங்கிக்கோங்க. என்னங்க? இதா? பரவாயில்ல, அப்பா உயிர் தான் முக்கியம். வாங்கிக்கோங்க. என்னங்க? நானே ஒரு வாரத்தில் மீட்டு தந்துடுறேன். எல்லாரையும் ஏமாத்துவேன். 2 முழம் கேட்டா 1.5 முழம் தான் அளந்து கொடுப்பேன். பூக்காரியுடைய முதல்ல கைதாமா. வாடா வாசு வா. ஹலோ ஹலோ. 10 முழம் மல்லி, 2 முழம் கதம்பு வேணும். எதுக்குடா அவ்வளவு பூ? நமக்கு என்ன முதலிரவா? நீ ஒண்ணு கண்டுக்காத, இது எங்களுக்குள்ள. அதெல்லாம் அப்புறம். மீனாவே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அப்படியா? என்னடா திடீர்னு? ஆமா, திடீர்னு தான். காலாகாலத்துல முடிக்க வேண்டியதானே. இத பாரு, எனக்குன்னு பெரியவங்க யாருமே கிடையாது. அவளுக்கு எல்லாமே நீதான். ஆமா, வேற ஏதாவது வாங்கணுமா? ஏண்டா தலைபில்ல, நெத்தி சுட்டி இதெல்லாம் இருக்கா? அப்படின்னா? ஐயோ ஐயோ, இது கூட தெரியாம இருக்கேடா. நாளைக்கு எப்படா கல்யாணத்தை நடத்த போற? அதான் நீ இருக்கியே. ஏன் கூப்பிட்டா நாங்கெல்லாம் வரமாட்டோமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நகை எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நாங்க 2 பேருமே வரோம். நீங்க போய் மத்த வேலையெல்லாம் கவனிங்க. நீங்களும் வர்றீங்களா? வாசுவுக்கும் அல்ஸ்ட்ரா அடிக்க ஆரம்பிச்சு போல இருக்கு. அவனுக்கு உதவி செய்ய இவ்வளவு பேரா? மத்தியானம் ரிக்ஷா அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நாங்களே வரோம். வரேன். வாமா. அவளுக்கு என்னடா குறை? ராஜாத்தியாட்டம் இருக்கா.
அவளுடைய அழகுக்கும் குணத்துக்கும் யாராவது அவளை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? குருடங்கையில கொடுத்தா கூட தங்கம் தங்கம் எடுத்துக்குவான். நீ ஏன்டா மூணு இருக்க? மீனாவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். ஆனா கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அவளுக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாதுன்னு சொல்லிடு. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது. எப்படி இருந்தாலும் மீனா கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். ஆமாங்க கீதா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பாக்குறேன். அதெல்லாம் குறை இல்லாம நடக்கும்டா. நான் இருக்கேன், உன் கூட்டாளிங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல கீதா இருக்கா. சும்மா பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே? கீதா கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. எப்பமா? நீ என்ன இதெல்லாம் போய் அதுகிட்ட கேட்டுக்கிட்டு? சரி, உன்கிட்டயே கேக்குறேன், உனக்கு எப்போ? நீ என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? ஏன் திடீர்னு சீரியஸ் ஆயிட்டீங்க? மீனாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா. ஜெயந்தி தான் பாவம், அவளுக்கு ஒரு துணை இல்லை. அதுக்குதான் சொன்னேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் வரேன். அடிக்கடி வந்துட்டு போங்க. போயிட்டு வரேன். வரேம்மா. கீதா, ஜெயந்திக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஜெயந்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் மீனா இடத்துல இருந்து அவளுக்கு நல்ல சகோதரியா இருப்பேன். வரேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் வந்து வரட்டுமா? இந்த பாரு வாசு, புள்ளாண்டானுக்கு பொண்ணை புடிச்சு போச்சு. அவாத்தலி சரின்னு சொல்லிட்டா. இந்த தை கடைசிலேயே கல்யாணத்தை முடிச்சுடலாம். பொண்ணுக்கு உன்னால போட முடிஞ்சதை போட்டு கையில 10 ரூபா ரொக்கம் கொடுத்தா போதும்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன். 10,000? 10,000க்கு நான் எங்க போவேன் சார்? நான் இருக்கேனோ ஊரை சொன்னா பாதையை காட்டாம இருப்பானா? ஒரு இடத்துல கடன் வாங்கி தர்றேன். மறுபடியும் கடனா? கடன் என்னடா கடன்? ஒரு ரொட்டேஷன். யூ சி, லைஃபே ரொட்டேஷன்ல தான்டா நடக்கிறது. நம்ம கவர்மெண்டே அடிக்கடி கடன் வாங்குறச்சே நீங்க நானும் வாங்கினா என்னடா? சார், கவர்மெண்ட் கடன் வாங்கினா திருப்பி தராம கூட இருக்கலாம். ஆனா நான் கடன் வாங்கினா சிரமம்தான். மற்ற செலவுகளை குறைச்சுண்டு மாதம் மாதம் கட்டிடு. வர குழந்தை ஒரு இடம் மேடாகணும்னா ஒரு இடம் பள்ளம் தாண்டா ஆகும். என்னமோ உங்களை நம்பித்தான் சார் மற்ற ஏற்பாடுலாம் கவனிக்க போறேன். நம்பிட்டியோனும் விட்டுடு, விட்டுடுறா. இன்டர்வியூல கொன்னுடு மிஸ்டர். தேங்க்யூடா. தேங்க்யூ. தேங்க்யூ டியா. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் ஆசீர்வாதம் கூட. ஓகேடா ஓகேடா ஓகேடா. டைம் ஆயிடுச்சு, நான் இன்டர்வியூ போறேன்டா. டேய் நான் வரேன்டா. டைம் ஆயிடுச்சுடா. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூடா. தேங்க்யூ. பாய்டா. சட்ட தூக்குடா. தூக்க மாட்டீங்களே? ஹலோ. ஹலோ. தெருமறையில ஏதோ பூஜை போட்டீங்க போல இருக்கு. புதுசா சாமி ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல, என்னோட 100வது அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணேன், அதைத்தான் கொண்டாடணும்.
கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களோட பேசணும். உள்ள வாங்க. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா? வெக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது ஃபங்க்ஷன் இல்ல. அங்க நான் சிரிச்சதெல்லாம் என் சோகத்தோட பின்னணிகள். அந்த கைத்தட்டெல்லாம் என் நெஞ்சில விழுந்த அடிகளோட எதிரொலிகள். இந்த சோகங்கள் அதிகமாகி கோபமும் விரக்தியும் தான் மிச்சம். I'm sorry for my words. It's okay. It's okay. பட் திறமைக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. அப்படியே திறமையை எதை வச்சு முடிவு பண்றாங்க? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காடு பேர் தெரியலனா நான் முட்டாள் ஆயிடுவேன். வேலைக்கும் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம கச்சேரி பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா சீட்டு கச்சேரி பிடிக்கும் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்டர்வியூல உட்காரவங்க எல்லாம் அரிச்சந்திரனும் இல்ல, அறிவாளியும் இல்ல. அது எனக்கும் தெரியும். ஆனா திறமையை மதிக்கிறவங்களும் இருக்காங்க. அது இல்ல கீதா, ஒரு இன்டர்வியூல கூட என்ன படிச்சவனா யாருமே மதிக்கல. இருக்கலாம், ஆனா எதிர்ப்புகளால எந்த பயனும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு உயர்வு வந்தா உங்களை மத்தவங்க எல்லாம் எப்படி நடத்தணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்களை நடத்தணும். ஆனா அந்த உயர்வுக்கு ஒரு ஆரம்பம் தேவை. ஓகே, முயற்சி பண்ணி பார்க்கிறேன். செயல்படுத்துங்க. இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, நான் வரேன். மிஸ்டர் செந்தில், நம்ம நாட்டுல ஒற்றாத நதி எதுன்னு சொல்ல முடியுமா? Come on. சார், நம்ம நாட்டுல வற்றாத நதி படிச்சுட்டு என்ன போல வேலை கிடைக்காம அலையிற இளைஞர்களோட கண்ணீர் தான் சார். Come on. Control yourself. I'm sorry. என்னடா செந்தில் நீ குஷியா இருக்கான்? ஆமாண்டா, ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். யாரும் மயக்காமிச்சு விழுந்துடாதீங்க. எனக்கு வேலை கிடைச்சிடும் போல் இருக்கு. டேய், என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா, நான் தான் பில் வைக்க போறேன். ஏய், எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு? எப்படியோ அப்ளிகேஷன்ல செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல்ட் இறங்க முடிஞ்சிருக்கு. எப்ப ஜாயின் பண்ணணும்? கூடிய சீக்கிரத்துல ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் செக்யூரிட்டி கட்டணுமா? நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற செக்யூரிட்டி தராத அரசாங்கம் என்கிட்டயே செக்யூரிட்டி கேட்குது. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கடன் வாங்கி தரேன்னு இருக்காரு. வாழ்க்கையில ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாத்தியா? உண்மைதான்டா. எனக்கு கூட மீனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. என்னால யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க 4 பேர் தான். வாசு, என் கூட விட. வாசு, உட்கார. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இதை பார்த்துட்டு. சரி. அப்பா, ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? உனக்கு தான் அது தேவையில்லாம ஒண்ணாச்சே. இப்பவும் எனக்கு தேவையில்ல, என் ஃப்ரெண்டுக்கு தேவை. இத பார், உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம். அவங்க தேவைக்காக இந்த சொத்தை நான் சேர்க்கல. அப்படி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னா நீ ஏன் சம்பாதிச்சு கொடு. அப்பா, இனிமே நம்ம சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் அன்பான உள்ளங்களை தான்ப்பா. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, ஒரு நேரத்துல இந்த பணம் யாருக்குமே பயன்படாம போகுது. பணம் பயன்படாத நேரமா? எந்த நேரத்தையும் பணம் விலைக்கு வாங்கிடும். ஏன் மறுபடியும் உனக்கே ஒரு நேரம் வந்தா நீ ஏன் இங்க வந்து நிப்ப? நானா?
மறுபடியுமா? கேவலம் காகித ஆட்டி படைக்கிற உங்ககிட்டயா? என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. அதையும் பார்க்கலாம்டா குமார். அட்லீஸ்ட் என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வாசு, காஃபி சாப்பிடுறா? வேண்டாம்டா. போன காரியம் என்னாச்சு? காஃபி சாப்பிடுற? வேண்டாம்டா. காஃபி சாப்பிடுற? வேண்டாம்டா. அப்பாட்ட கேட்டியா? காஃபி சாப்பிடுற. இப்ப என்ன கொடுக்க முடியும்? என்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? குமார், நீ என் கூட இருக்குல்ல? ஏய் குமார். சாரிடா வாசு, என்னால முடியலடா. குமார், அழாத குமார். குமார், என்ன பாரு. குமார், இங்க பாருமா. யார் மேலேயும் உள்ள கோபத்தை அதுகிட்ட காட்டுறதுல புண்ணியம் இல்ல. உங்க கால் தான் வலிக்கும். அதை பத்தி உனக்கு கவலை வேணும். உங்களால முடியாது, நானும் ஹெல்ப் பண்றேன். பைக் போனா போகுது, உடம்புல ஒண்ணு அடிப்படலையே. இல்ல கீதா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? மனசுல பட்ட அடினாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். கீதா, உனக்கு மைதாஸ் கதை தெரியுமா? எதை தொட்டாலும் தங்கமா மாறணும்னு வரம் வாங்கி தன் மகளை தொட்டுட்டு அவ தங்கமா மாறணும்னு வருத்தப்பட்டான். எங்க அப்பாவுக்கு அந்த நிலைமை வந்திருந்தா என்னை தொட்டுட்டு அவரும் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா இவன் இப்படி மாறுவான் தெரிஞ்சிருந்தா இன்னும் குண்டாவும் உயரமாவும் வளர்த்துக்கலாமான்னு வருத்தப்பட்டிருப்பார். அவ்வளவு பேராசை. அன்பு என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பார். சரி குமார், அதுக்காக இப்படி இல்லாம நடந்துக்கிறது? உங்க அப்பாவுக்கும் உங்க அன்பு தேவையா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா அதை அவர் பெற முடியும். அது கொஞ்ச நாள் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். என்ன செய்யறது? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருது இல்லையே. வணக்கம் சார். பாப்பா சேகர், உட்கார். நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓம் பக்கம் தான் கேஸ் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ என்னோட அரியர்ஸ் பணம் எப்போ சார் வரும்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு சிஸ்டருக்கு மேரேஜ், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் வேணும். உனக்கு பணம் வேணும்னா இப்பவே யூனியன் ஃபண்ட்ல இருந்து பணம் கொடுக்கணும். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. மன்னிப்பு லெட்டரா? ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மிருகம் இல்லை சார். அந்த சூப்பர்வைசர் மிருகமானதுனால தான் நான் அடித்தேன். தெரியும் சேகர், என்னப்பா பண்றது? இந்த காலத்துல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. தேவையில்லை சார். நான் செஞ்சது தப்பா இருந்தா நானே மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்டா அந்த சூப்பர்வைசர் செஞ்சது சரின்னு ஆயிடும். நான் வரேன் சார். இந்த பாருடி, கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு நான் தான் தலைவாரி விடுவேன். உன் புருஷன்கிட்ட சொல்லிடு, கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை உண்டு. போ, உனக்கு வேற வேலை இல்ல. இது வெக்கமா இல்ல சந்தோஷமா? சந்தோஷம் தாக்கா. என் அண்ணனோட ஆசை நிறைவேற போகுதே, அந்த சந்தோஷம் தான். இந்த கல்யாணத்தை நடத்த எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா எனக்கு நீங்களும் அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது போதும். என்னடா வாசு இவ்வளவு லேட் ஆகுது? நான் நேரப்படி சாப்பிடணும்டா. காதலும் கனவு திருக்கு சண்டையும் செய்ய வேண்டிய உடம்புடாது. காலையில சாப்பிட கூப்பிட்ட, நீங்க உட்காந்துட்ட, பெண்கள் கூட்டம் அங்க உட்காந்துருச்சு. கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. இங்க பாருங்கடா, ஒரு பாகவதர் கழுத்தளவு தண்ணீர்ல தன்னுடைய சிஷ்யங்களை எல்லாம் நிக்க வச்சு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. 6 மாசம் ஆச்சு. சிஷ்யங்களுக்கு எல்லாம் பாட்டு வரலையா, நல்லா நீச்சல் தான் வந்துதான். டேய், உனக்கு இங்கிருமே தெரியாதா? இப்பதான் கமெண்ட் அடிக்கிறதா?
அவன் முள்ளு மேல நிக்கிறான். முள்ளுல இருந்து ரோஜா சிரிக்கல. உலகத்துல எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இருக்குடா. டேய் டேய் பாருங்கடா, அங்க பாருங்கடா. குத்தடி ஜெயலகா குனிடி குத்தடி ஜெயலகா பந்தலிலே பாவகா தொங்குதடி லலகா மாத்துதடி ஐயா. போதும் மீனா, என்னடா காசு கொடுத்து அனுப்புமா. இத வரேன், என்கிட்ட சில்லறை இருக்கு, நான் போடுறேன். நாலு பேர் இருக்க எவ்வளவு காசு வரீங்க? இல்ல இது போதும், போங்க போங்க. என்னங்க அநியாயம் இது? அவ்வளவு பெரிய கூடையில இவ்வளவு தான் போடுறீங்க. மத்தவங்க எல்லாம் போட இடம் வேணாமா? வேணும்னா நீங்க ஆடுங்க, உங்களுக்கு நிறைய தரேன். நிஜமா? நிஜமா? டேய் அவங்க ஆட சொல்லி நம்ம ஆடலையா? நம்ம கௌரவம் என்னாச்சு? ப்ளீஸ் வாங்கடா. டேய் சேகர் ஆடுண்டா, வாடா ப்ளீஸ். சேகர் வாங்கடா. வாங்கடி போலாம்.